சொல்லிக்கணும் மம்மி. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை நேர வணக்கம். எங்களுக்கு வியூஸே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு தெரியல. எவ்வளோ வியூஸ் போயிருக்கு? வியூஸ் எல்லாம் 20-21 அப்படி போகுது. அப்புறம் மம்மி என்ன பண்ணுறீங்க? இந்த இது மல்லித்தலை அரைஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கேன் சட்னிக்கு. எப்போ மம்மி சட்னி பண்ணணும்? நாளைக்கா இன்னைக்கா? நாளைக்கு கைஸ். நாளைக்கு மல்லித்தலை சட்னி அரைச்சி மல்லித்தலை சட்னி அரைக்கலாமா இல்லை பூரி போட்டு உருளைக்கிழங்கு வைக்கலாமான்னு தெரியல. கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏதோ ஒன்று கன்ஃபியூஷன். பூரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் பூரி போட்டு உருளைக்கிழங்கு செய்யலாம்னு எனக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அன்றைக்கி நமக்கு பிடிச்ச ஃபுட்டுன்னா பூரியா? பூரி, ஆமாம். ஆனால் இன்றைக்கி மட்டன் சாப்பிட்டு எண்ணெய் பலகாரம் வடையெல்லாம் சாப்பிட்டோம். அதனால் நாளைக்கு வேண்டாம். நாளைக்கு வேறு ஏதாவது சாதாவே பண்ணலாம். ஓ, சப்பாத்தி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கடிக்கவே வர மாட்டேங்குது. ஓ, லேசாக போட்டாலுமே அது ஹார்ட் ஆயிடுது எப்படியோ. அதுவும் இந்த மாவு கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ம இங்கே வாங்குவோம்ல ஃபார்ச்சூன் மாவு கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த மாதிரி தானே வாங்கிருக்கீங்க? அந்த மாவு தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கா என்னன்னு தெரியல. ஃபார்ச்சூன் மாவு கொஞ்சம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபார்ச்சூன் இன்னொரு ஏதோ மாவு நல்லா இருக்கு. இந்த இதெல்லாம் நல்லாவே இல்லை. ஆசீர்வாது அணில் ஆட்டாவெல்லாம் நல்லாவே இல்லை. மாவு சப்பாத்தி மாவு ஹார்டா இருக்கு. ஆமாம், ஆனால் தோசை ஊற்றி தான் வச்சுக்கலாம் கோதுமை மாவு. அதிலே லேயர் பை லேயராக இருக்கும் போல. அப்படியா? ஒரு 5 ஃபில்ட்ரு 6 ஃபில்ட்ரு மாவை நல்லா. இந்த சம்பா கோதம்பை கடையில் விற்கும். அதை வாங்கிட்டு வந்து நல்லா காய போட்டு அரைச்சோம்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்டா. அது 5 கிலோ வாங்கிட்டு வந்து அரைச்சோம்னா நமக்கு 1 மாதத்துக்கு தீர்ந்து போயிடும். நான் முன்னாடிலாம் அரைச்சேன். இப்பெல்லாம் முடியல அது அரைக்கலாம். முன்னாடி காய போட்டு மிஷினில் அரைச்சிக்கிட்டு வருது. நல்லா இருக்கும் சப்பாத்தி. சம்பா கோதுமை அது விலை கூட. நல்லா. அது எப்படி கோதுமை மாதிரியே இருக்குமா? கோதுமையில கொஞ்சம் ஊசியாட்டம் இருக்கும். நீளமா. ஆமாம். அரிசிகள்லையும் அதுதான். அப்போ அந்த காலத்தில் அல்வாவுக்கு இப்போ ஈஸியாக பண்ணிடுறாங்க. அல்வா என்னமோ மாவுல எல்லாம் செஞ்சிடுறாங்க. அப்போ வந்து சம்பா கோதுமை கல்யாணக்கார வீட்லாம் சம்பா கோதுமை ஊற வச்சு நல்லா ஆட்டி அதில் வர்ற பாலை வச்சுதான் அல்வா செய்வாங்க. அப்போ கல்யாணக்கார வீட்ல எல்லாம் அப்படித்தான் செய்வாங்க சமையக்காரங்க. இப்போ வந்து சும்மா வெறும் கோதுமை மாவுல கூட கோதுமை மாவு இன்னொன்று என்னமோ ஒரு மாவுல எல்லாம் செய்யுதுங்க அல்வா. ஈஸியா பண்ணிடுதுங்க. நெய்யை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்குதுங்க, வந்துருது அல்வா. அப்போல்லாம் இந்த சம்பா கோதுமையை ஊற வச்சு அரைச்சி அதுல பால் முடிஞ்சு அந்த பாலை வடிகட்டி வச்சிடணும். அது நல்லா தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதுலதான் செய்வாங்க அல்வா. அப்படித்தான் செய்வாங்க. நீங்களாம் செஞ்சிருக்கீங்களா மம்மி? சமையக்காரங்க செய்யறது பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டம் அல்வா செய்யறது. இப்ப என்னமோ ஈஸியா பண்ணிடுதுங்க. வெறும் கோதுமை மாவுல செய்யுதுங்க. அப்புறம் இன்னொரு மாவு என்னமோ ஏதோ ஒரு மாவுல செய்யுதுங்க. கேரட் அல்வாவா? இல்லை, சாதா அல்வாவே. சாதா அல்வா. கோதுமை மாவு இன்னொன்னு என்னமோ ஒரு மாவு, அந்த மாவுல எல்லாம் செய்யுதுங்க. ஈஸியா பண்ணது வீடியோல பார்த்தேன் நான் தீபாவளி டயத்துல. தீபாவளி இப்போதானே மம்மி முடிஞ்சு? அதே தீபாவளி டயத்துல தான் பார்த்தேன். இப்போதான் முடிஞ்சிச்சு. அப்போதான் பார்த்தேன். அதெல்லாம் நம்மளே செய்யலாம். ஈஸியாக தான் இருக்குது அது பண்ணுறதை பார்த்தா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோ பார்த்தீங்க? என்ன வீடியோ பார்த்தேன் அடுக்களை குடும்பம். அந்த சாந்தா முத்து அவங்களுக்கு நாய் கடிச்சு பிடிச்சான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி மம்மி? நாய் குட்டி, அவங்க நாய் வளர்க்குறாங்க. அந்த நாய் குட்டி போட்டுருந்துச்சான். குட்டி நிறைய கிடந்துச்சான். அதுல 2 குட்டி யாரோ கேட்டாங்கன்னு ஒரு குட்டியை பைக்குள்ள போட்டாலும் சாக்கு பைக்குள்ள. 2வது குட்டி எடுத்து பைக்குள்ள போடுறதுக்குள்ளேயும் இவர் என்ன பண்ணாரா ராஜா, கட்டை வைக்கிறோம்னு சொல்லி கட்டை வந்துகிட்டே இருந்து லேட் ஆக்கி விட்டாராம். லேட் ஆக்கணும்னா அந்த குட்டி கையில அப்படியே கடிச்சு பிடிச்சான். இந்த விரல்ல. குட்டி தானே கடிச்சிச்சு. ஆனா அதுவுமே விஷமா. அதுக்கு அத்தனை ஊசி போடுறாங்க. சாந்தாக்கா சாந்தா எப்படி கையில வச்சிருந்தாளா? கையில புடிச்சு அந்த பைக்குள்ள போட போனது. அவர் அவுக்க லேட் ஆயிருச்சா?
அவர் சீக்கிரம் அவுத்திருந்தாருன்னா இவங்க அதுக்குள்ள போட்டிருக்கலாம். கடிச்சிட்டாது. அவருக்கு அது லேட் ஆனதுனால இது ஒரு கையை கடிச்சுச்சு. அது என்னடா நம்ம பிடிச்சி வச்சுக்காலேன்னு நினைச்சு கடிச்சுச்சு. ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிச்சு வச்சிருச்சு. அது இத்தினோண்டுதான் இருக்கு, இந்த சுண்டு வரல இத்தினோண்டுதான் இருக்கு. ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஊசி போடுன்ட்டு கோழிக்கோடு போனேன். இங்க கொண்டு போய் காமிச்சாலும் இங்க இதுக்கு நான் எங்கள்கிட்ட ஊசி இல்ல, நீங்க கோழிக்கோடு போனோம்ட்டாங்களா, வயநாட்டுல இல்லையா. சரின்னு கோழிக்கோடு ஆம்புலன்ஸ் இந்த 108 இருக்குல்ல, அந்த மாதிரியே ஒருத்தர் அங்க வச்சிருக்காரு அந்த வண்டி. அவங்களுக்கு தெரிஞ்சவரு. ஓ சரி. அந்த வண்டியில போயிருக்கா. கோழிக்கோடு போனா அவர் சொல்லியிருக்காரு, நீங்க ஏற்கனவே இருக்கும் பூனை நாய் கடிச்சதுக்கு எதுவும் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே சொல்லியிருக்காங்க, ஆமா ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பூனையை என்னமோ கடிச்சு பிடிச்சி அதுக்கு போட்டோம்னா, அப்ப அது போட்டுட்டு என்ன இப்ப இன்ஜெக்ஷன் வேண்டாம் நீங்க போங்கன்ட்டாராம் அவரு. அதுக்கப்புறம் இங்க வந்த உடனே என்ன நினைச்சாலும் தெரியல, இங்கே ஆஸ்பத்திரியில கட்டியிருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துக்கிட்ட. அங்கே காமிச்சோன்னா இங்க ஊசி 4 ஊசி போடணும். அந்த ஊசி வந்து எதுவும் பண்ணுதான்னு பார்த்து அந்த இது பண்றதுக்கு நம்மள்ட்ட குறிச்சு வைப்பாங்க ஒரு ரவுண்ட் பண்ணி, அந்த மாதிரி பண்ணி வச்சு அது எது எஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு 4 ஊசி 4 நாள் போடணும் அப்படின்ட்டாங்களா. அப்புறம் 4 ஊசி போடுறதுக்காக வேண்டி உட்காந்துட்டு இருக்காங்க ஆஸ்பத்திரியில. 4 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஊசி ஆகும். 4 நாளைக்கு 4 ஊசி போடணும். அப்புறம் கடிச்ச இடத்துலயே ஒரு ஊசி போடணும். அவ்வளவு நாய் கடி சாதாரண இல்லையா. இல்லை மேமி, இப்போ வந்து இந்த பாம்பெல்லாம் கடிச்சிச்சுன்னா அந்த இடத்துல வந்து உள்ள அந்த இடத்துல அந்த நேரம் தானே விஷயம் இருக்கும். இல்லை ரத்தம் வழியே உள்ள போயிரும்ல. ஆமா படத்துல பாக்குறீங்களா, அருவாள் வெட்டுறாங்க பாரு. ஆமா சாதாரண அருவாள் வெட்டினா அந்த வெட்டு காயத்தோட நம்ம சரி பண்ணா போதும். இதே அதுல விஷம் தடவி வெட்டி விட்டாங்கன்னா நமக்கு ரத்தத்துக்குள்ள போயிடும். ரத்தம் ஓடுறதோட சேர்ந்து ஹார்ட்டுக்கே எல்லா இடத்துக்கும் போயிடும். போயிடுச்சுன்னா அது அப்புறம் பொழக்கி வைக்கிறது கஷ்டம் இல்ல. ரத்தத்துல கலந்து வெட்டுறாங்க. எது ரத்தத்துல கலந்தாலும் அதை குணப்படுத்துறது ஆபத்தா போயிடும். ரத்தத்துல கலந்துச்சுன்னா ஆபத்தா போயிடும். அதுதான் இது. மம்மி அப்பெல்லாம் பழைய இதில் நாய் கடிக்க சொல்லுவாள், துப்புல சுற்றி 21 ஊசி போட்டேன். இப்போ அந்த அளவுக்கு யாரும் ஊசி போடுற மாதிரி தெரியல. ஊசி போடுறாங்க. ஆனால் 21 ஊசி போடுற மாதிரி தெரியல. ஊசி போடல, வேற என்னமோ இப்போ வேற ஏதோ மாற்றி வந்துருச்சு. ஆமா ஏதோ வந்துருச்சு. ஆனால் போடுறாங்க. நாய் கடியை நம்ம அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டு இருக்க கூடாது. நாய் சும்மா பிராண்டுனா கூட வச்சிருந்தானா நாய் பத்திரமா இருக்கணும். நாய்கிட்ட அது மட்டும் கடிச்சிச்சுன்னா ஒண்ணுக்கும் போக முடியாது, நம்ம குழப்பி கெட்டு போச்சு. இந்த பக்கத்துல எல்லாமே மெயின் நாய் கடிச்சுதான், ஆனா வந்து அப்படியே விட்டுட்டாதானே. யாரு இந்த பக்கத்துல எல்லாம் கடிச்சிருக்கா? என்னவோ சொன்னீங்கல்ல, யாரோ ஒரு ஆளுக்கு அந்த பையனுக்கு யாருக்கோ ஒரு ஆளுக்கு கடிச்சிச்சு, என்னவோ பண்ணுச்சுன்னு தெரியல. நான் நாய் கடிச்சதான் கேள்விப்படலையே. இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க அது நாய் கடிச்சுக்கிட்டா அப்புறம் போய் இன்ஜெக்ஷன் போட்டு வாடான்னு என்னவோ சொன்னான்னு சொன்னீங்கல்ல. தெரியல, ஞாபகம் இல்லை இருக்கு. ஆனா நாய் ரொம்ப சீரியஸா, நாய் கடிச்சா விட்டுறக்கூடாதான். இவங்க ஆஸ்பத்திரியில போய் உட்காந்துருக்காங்க டெய்லி. ஓ எத்தனை நாள் மம்மி ஆச்சு? அது கடிச்சு 3 நாள் ஆயிருக்கும் போல. இன்னைக்கு 4வது நாளா? ஆமா இன்னைக்கு 4வது. ஆனா கடிச்சதுல ரத்தம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா கடிச்ச இடத்த வேலை நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணுமா, நல்லா சுரண்டி சோப் போட்டு கழுவிடணுமா அந்த இடத்த. சரி கழுவிட்டோம்னா அதோட எச்சில் வெளியே வந்துடும், ரத்தத்துக்குள்ள போகாதான். அதோட எச்சில் வெளியே வந்துச்சுன்னா ரத்தத்துக்குள்ள கலக்காதுல்ல. அதனால அந்த இடத்த முதல்ல சுரண்டி நல்லா கழுவிடணும். நல்லா இது சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடணும். பாத்திரம் கழுவோம்ல அது மாதிரி கழுவிடணும். 24 மணி நேரத்துக்குள்ள இந்த இன்ஜெக்ஷன்லாம் போடணுமா? மெயினாக ஒரு இன்ஜெக்ஷன் 24 மணி நேரத்துக்குள்ள போடணுமா? அவர் எனக்கு இதுக்கு சொன்னார்ல மேமி, இந்த தொண்டையில் மாட்டினதுக்கு. சார் சாப்பிட்டா 6 மணி நேரத்துக்குள்ளே வரணும் சார், இல்லைன்னா காப்பாற்றுறது கஷ்டம் சார் அப்படின்னாரு. நான் உடனே நினச்சேன், சரி நம்ம தான் வந்து இவ்வளோ லேசியாக இருக்கும் போல் இருக்கு, சாப்பிட்டுட்டு 1 நாள் 2 நாள் இருந்து பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வர்றோம்னு நினச்சிட்டு வர்றோம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சா, அப்புறம் வந்து அன்னைக்கு உங்களுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருந்துச்சுல, அடுத்த நாள் இன்னொரு நாள் நான் சாப்பிட்டு உள்ளே மாட்டிக்கிட்டு இவ்வளோ தூரம் ஆச்சு, ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டேன், இன்ஃபெக்ஷன் ஆகி வராங்க. அவர் நம்ம வந்து உஷாராக இருக்கோம், ஆனால் இன்னும் உஷாராக இருக்கணும்னு நம்மளுக்கு சொல்கிறாரு. ஏன் சார் அவங்கெல்லாம் 1 வாரம் கழிச்சே வர்றாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, எங்களுக்கு ஏன் சார் பயமுறுத்துறீங்க? அதாவது ஒருத்தன் ஓரளவு கரெக்டாக இருக்கேன்னா அவனை இன்னும் கரெக்டாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் சாப்பிட்டு 6 மணி நேரத்துக்குள்ள வரணும் சார், அப்போ தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு. எதுவுமே சாதாரணமாக விட்டோம்னா அது பெரிய இதில் கொண்டாந்து
எல்லாமே உடனே பார்த்தாகணும் ஆமாம். டாக்டர். மனுஷன் மம்மி இந்த உடம்புக்கு வெளியே இருக்கிற உடம்ப நம்ம கண்ணால் பார்க்குறோம், அதை ஈஸியாக க்யூர் பண்ணிக்க முடியுது. ஆமா இந்த உள்ளே இருக்கிறது மீன் முள் உள்ளே மாட்டினது, இந்த நாய்க்கடி உள்ளே போகிறது, ரத்தத்தில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளால் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டு டாக்டர்கிட்டையோ ஒரு சட்டன் கன்சல்ட்டையோ நம்ம கன்சல்ட் பண்ணி நம்ம உடம்ப கண்டிஷனாக வச்சுக்கிட்டாதான் உண்டு. ஆமா உள்ள ஹார்ட் வயசானவங்களை ஏன் தெய்வமா நினைக்கிறோம் ஒரு மாதிரினாக்க, அவங்க நம்ம சின்ன வயசுல 1008 இன்னல்களை படுறோம். ஆமா, அதையும் தாண்டி அவங்க உயிரோடு இருக்காங்கன்னா ஏதோ கடவுளோட பிராப்தம் இருந்ததானே அவங்க உயிரோடு இருக்காங்க. அப்ப அதனாலதான் நம்ம வயசானவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறது. மதிப்பு கொடுக்கணும். அவங்க என்னதான் அவங்க அது கெட்டவங்களா இருந்தாலும் வயசுக்கு ஒரு மரியாதைன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அதே ஏன்னா அவங்க இந்த வயசெல்லாம் கடந்து வந்திருக்காங்க. எத்தனையும் கடந்து வந்திருப்பாங்க. ஒன்னும் டேக் இட் ஈஸி இல்லையே வாழ்க்கை. பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி. இப்ப இவங்களுக்கு ராதாமுக்கு இவங்களுக்கு பணம் தான் நிறைய தான் இருக்கு. இப்ப யூடியூப்ல சம்பாதிச்சு இருந்தாலும் அவங்களையும் கடிச்சு பிடிச்சு தானே. அதான் நேரம் யாரையும் விட்டு வைக்கிறது கிடையாது. இப்போ உயிர் பயங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே. ஆமா, எல்லாருக்கும் பொதுவானது தானே. இப்போ ஒரு மிருகம் கடிச்சிருச்சு எம்எம்ஏ, இப்போ ஒரு மிருகம் கடித்தாலும் சரி, இப்போ ஒரு சட்ட இடத்துல ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, நம்மளுக்கு உயிர் பயங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் உள்ளது தானே. லேடிஸு ஜென்ஸுன்னு இல்லை, யாராக இருந்தாலும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு செகண்டு நம்ம செத்துதான் போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அப்படி கை காலெல்லாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுவாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் திருப்பி உயிர் வருது. அந்த ஒரு நிமிஷம் உயிர் போயிட்டா அடுத்து அந்த நினைப்பு அந்த இதுக்குள்ள போயிடுச்சு. ஆமா, எனக்கு அன்னைக்கு இடிச்ச உடனே அப்பா ரொம்ப இது அது இன்னுமே இந்த கையெல்லாம் வலிக்குது. போய் இந்த கையை ஊடி இருப்பேன் போல நல்லா. அது இன்னுமே வலிக்குது எனக்கு. பச்சை தண்ணிக்குள்ள விடையில எல்லாம் நம்ம சும்மா சொல்றோம், நீ வாழ்ந்துட்டேன் நான் வாழ்ந்துட்டேன் சும்மா. ஆனால் ஒரு சிலர்லாம் அப்படி தானே மேம் இருக்கா. அந்த இங்கிட்டெல்லாம் பக்கத்தில் அவங்களுக்குலாம் சிங்கப்பூரில் இருக்காங்க, அங்கே இருக்கா இங்கே இருக்கா, மணியை ஈஸியாக அனுப்புங்கன்னு சொல்கிறோம். இல்லை மேமி, நம்ம இப்போ சொல்கிறோம், இப்போ வந்து நீங்களும் நானும் பேசிக்கிறோம், தம்பி நம்மளுக்கு வந்து மணி வேணுன்றதுனால நீ சிங்கப்பூர் போப்பா, 5 வருஷம் சம்பாரிச்சிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம இங்கே 5 வருஷம் நம்ம இங்கே இருக்கிறதுக்குள்ளேயும் எனக்கு இன்னொரு 1 வாரம் கழிச்சு ஃபீவர் வருது, சளி வருது, பைக்கில் போகிறான், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஏகப்பட்ட லைஃப் வாழ்கிறதுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அதேமாதிரி சிங்கப்பூர்லேயும் இவ்வளோ பிரச்சனையும் தாண்டிக்கிட்டு நான் நினச்ச டார்கெட்டை கரெக்டாக 5 வருஷத்துக்குள்ளே இதேமாதிரி சம்பாரித்து கரெக்டாக வந்துட முடியுமா? கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது. நல்லா இப்போ நம்ம இங்கே ஒன்று வாங்குறோம்னு நினைக்கிறோம், இந்த மாதத்துக்கு இதை வாங்குறோம்னு நினச்சா ஐயோ அந்த மாதம் வேறு விஷயங்கள் வந்துடுது. ஐயோ என்னடா பண்ணுறது, சரி வேறு செலவு வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நம்ம யோசிச்சு பாருங்கள், தீபாவளி இந்த மாதம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நவம்பரில் தான் வரும்னு எதிர்பார்த்தா நான் அக்டோபரில் வந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஆனால் ஒரு சிலருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படியே நடக்குதாமே. பணக்காரர்களுக்கு நான் இந்த கோயிலுக்கு இன்னைக்கு போகணும்னா கரெக்டாக போயிடுறாங்க. ஒரு சிலருக்கு நடக்குது, ஒரு சிலருக்கு நடக்கணும். அப்போ அவங்களோட பிளானிங் சரியா இருக்கா? பாவம் அந்த சாந்தா அப்பயும் அவங்க சிரிச்சுக்கிட்டு தான் ஆஸ்பத்திரியில் உட்காந்து வீடியோ போடுறாங்க. அவங்க 2 பேரும் அதே கமெண்டில் இல்லைன்னு சொல்றாங்க. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா எந்த நேரமும். மனசுக்குள்ள அவங்களுக்கு பயம் இருக்கு, மக்கள்கிட்ட காட்டல. மக்கள்கிட்ட அந்த பயம் இருக்கனால தானே ஹாஸ்பிட்டல் போறாங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் பாசிபிள் தானே அவங்க பண்றாங்க. ரேபிட்ஸ் நோய் வந்து உனக்கு வந்த புதுசுல கடிச்ச புதுசுல ஒண்ணுமே பண்ணாதான், நல்லா தூங்கலாம் நல்லா இருக்கலாம் எல்லாம் ஒண்ணுமே பண்ணாதான். 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் அது அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும். கரெக்டா 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தண்ணியா தவிக்குமா, தண்ணி கட்டாவே இது ஒரு இதுவா இருக்குமா. இந்த நாய் குடிக்கும்ல அது மாதிரி. ஆனால் ரேபிட்ஸ் நாய் கடிச்சா மட்டும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ராயின்னு இல்லை மேமி, நாய் பூனை. ஆமாம், நாய் பூனை, அப்புறம் வந்து பாம்பு, அப்புறம் வந்து இந்த கடிக்கிற மாதிரி மிருகங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே மனுஷனுக்கு கஷ்டம்தான். ஒரு நேரத்து போல ஒரு நேரம் இருக்காது. பாம்பு வந்து சும்மா வெள்ளம் தீண்டாது. பாம்பு வந்து என்னமோ சொல்லுவாங்க, விதி இருந்தாதே அது தீண்டு. அப்படியா? ஆனா மம்மி இந்த ஃபேஸ்புக் வச்சிருக்காங்களா மம்மி, கஸ்தூரி குமார்னு ஒருத்தவங்க, அவங்களுக்கு பாம்பு கடிச்சிருச்சான். கஸ்தூரி குமார்னு ஒருத்தர் இது நம்ம சேனல் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு விவசாயம் தான் அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இதுக்குள்ள ஏதோ பயிர் படிக்கல பாம்பு கடிச்சு விட்டான். இப்ப பெட்ல இருக்காங்க.
ட்ரீட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, யாரும் கால் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன பொண்ணு நல்லா அழகா இருக்கும் அந்த பொண்ணு. சின்ன பொண்ணு. இப்போ எப்படி மேமே அந்த இப்போ வந்து நம்ம பறிச்சுக்கிட்டே வரையில பாம்பை வந்து இப்போ நானும் சொல்லுவேன்ல இவ்வளோ பெரிய மேலே பட்டிருக்கும் கை. அது மேலே பட்டிருக்கனால இப்போ நாலாம் மேமி ஓரளவு சேஃப்டியாக தான் பண்ணுவேன். சேஃப்டினா இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நல்லா அடர்த்தியாக இருக்கிற இடம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த இடத்துல கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம போய் நின்றுக்கணும். நின்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி பறிச்சிடணும். பறிச்சுட்டு அப்படியே அதாவது அடர்த்தி அதிகமாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிற இடத்துல பறிச்சுக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதோ ஒன்று இருந்தாலும் ஸ்னேக் அதில் இருந்தாலும் அது வந்து ஆக நம்மளை பறிக்கிறதுக்கு நம்ம இடத்த காலி பண்ணுறதுக்கு ஒருத்தன் வரேன் நம்ம ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். இப்போ அது அதே இடத்துல அவங்க பறிக்கிற வரைக்கும் இருந்திருக்குன்னா ரொம்ப காடாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதோ இருந்திருக்கும் போல. அவங்க வயலுக்குள்ளே தான் கிடப்பாங்க. பாவம் எந்நேரமும் அதை நாற்று நடுறதும் அது நடுறதும் வெங்காயம் இதுதான் அறுவடையே. அவங்க கத்திரிக்காயெல்லாம் நிறைய இருக்கும். ஓ கத்திரிக்காயெல்லாம் மூட முடியா வச்சுருப்பாங்க. அவங்க என்ன மம்மி அவங்க பிஸ்னஸ் இதுவா வயல் தானா? வயல் தான். அந்த பையன் வயல் தான், வேற ஒன்றும் இல்லை. பிள்ளையெல்லாம் பெருசு பெருசா இருக்கு. அவர் ஆனால் பேச மாட்டாப்ல. அந்த பையன் பேச மாட்டாப்ல. அந்த பையன் ரொம்ப பேச மாட்டாப்ல. அதுதான் அதுவும் பேசாது. இந்த பாட்டு பாடி போடும், இந்த வயல்ல பாட்டு எடுத்து போடும், இந்த மாதிரி அது அழகுக்காக தான் ஓடுது. ஆமா நீங்க சொல்லுவீங்களா அது நல்லா அழகா இருக்கு. அழகா இருக்கு. ஆமா. அவங்க எந்த ஊர் மம்மி? அவங்க எந்த ஊர்ல தெரியல. எனக்கு யூடியூப்ல பார்த்து தான் தெரியும். தெரியாது. நான் அவங்ககிட்டலாம் டீட்டெயிலாக பார்க்க மாட்டேன். டீட்டெயிலாக பார்க்கறது சங்கீதா வினோத், இந்த சாந்தா ராஜா சாந்தா அவங்ககிட்டலாம் கொஞ்சம் மெசேஜ் இருக்கும், அதனால பார்க்குறேன். சோபனா சந்திரசேகர் அவங்ககிட்டலாம் பார்ப்பேன். அந்த பொண்ணு இன்னைக்கு சொல்லியிருக்கு, இதில் இது மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கான், கந்தசஷ்டி விரதம் இருக்கான், அது வந்து இந்த மாதிரி உப்பு இல்லாமல் சாப்பிட்டுருக்கு, அது வந்து என்னமோன்னு சொல்லியிருக்கு. உயிருக்கு பயந்த மாதிரி தான் அது. மற்றவங்களுக்குலாம் ஆள் சப்போர்ட் இருக்கும், எனக்கு ஆள் சப்போர்ட்டும் இல்லை. எனக்கு கடவுள் தான் எல்லா நேரமும் துணைக்கு வருவார், முருகர் தான் வருவார் துணைக்கு அப்படின்னு சொல்லி. இல்லை மேமி இப்போ இடுக்கியில் மலை சரிவு கூடவாமே. காலையில் நியூஸில் பார்த்தேன் மலை சரிவு அவ்வளோ தூரம் இருந்திருக்குன்றேன். இடுக்கி அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? இல்லை, நல்லா தான் இருக்கா. இது காலையில் நியூஸில் போட்டிருந்தாங்க இடுக்கியில் தான் அவ்வளோ தூரம் சரிஞ்சிருக்கான். ப்ளஸ் வந்து எல்லாம் இந்த குடியிருக்கிற பகுதிகளெல்லாம் அவ்வளோ தூரம் சரிஞ்சிருக்கான், நிறைய பேருக்கு பாதிப்பாக இருந்திருக்குலாம் போட்டாங்க. தாழ்வான பகுதி தான். ஓ ஆனால் இவ இருக்க ஏரியாவுமே சேஃப்டி இல்லை. புலி வருமா, யானை வருமா, ஏதோ கடவுள் புண்ணியத்துலேருந்து தப்பிக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் உயிர் வாழணும்னு நினச்சி வாழ்றாங்களே, அது எப்படி? இப்போ நம்மளா இருந்தா ஐயோ எந்த நேரம் யானை வருதுன்னு தெரியாது, வாபா ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவோம்ல. இப்போ யோசிச்சு பாருங்க மம்மி, நம்மளே இப்போ பேசிக்கிட்டு இருக்கான், திடீர்னு நம்ம கதை வந்து யானை தட்டுச்சுன்னு வச்சுக்க, யானை தட்டுதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியம். ஒரு காலால வச்சுச்சுனாவே உடஞ்சிரும். நம்மளாவது கிரில் வச்சிருக்கோம், அது கொஞ்சம் உடைக்கிறது அது கொஞ்சம் கஷ்டம். அவங்க வீட்டு கதவெல்லாம் ஈஸியா ஒரு தள்ளுதல்னா போயிடும், ஒரு தள்ளுதல்னாலே போயிடும். ஆனா அதுலேயும் தான் வாழ்ந்துட்டு தானே மம்மி இருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், கடவுளோட பயம் இதுலதான் பாக்கி வாழ்றாங்க. அவங்கலாம் நைட்டு கூட நிம்மதியா நம்மளா இருந்தா தூங்க முடியாது, தட்டினா கூட யானை தான் தட்டுதோ. ஆமா, பாவம் அதோட தைரியத்துலதான் விட்டுது. அதுதான் நான் வில் பவர், எனக்கு அதை பிடிக்குங்கிறது. அதோட வில் பவர். வாழ்க்கையில எல்லாத்தையுமே நம்ம சேஃப்டியாவும் இருக்க முடியாது. ஆமா, அதனால ஒரு சிலது வர்றதை எதிர்கொண்டுதான் ஆகணும். இல்லை மேமே அவங்க இப்போ அவங்க இருக்கிற இடத்துல யானை டிஸ்டர்ப் பண்ணாத இடம்னு இருக்கும்ல, அங்கே போகலாம்ல. அவங்க வேலைக்கு அங்கே இருக்கணும்னு, ஆனால் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத இடம்னு ஒரு ஏரியாவே அப்படிதான் இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க இங்கே, நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஏரியாவே அப்படிதான் இருக்குங்க. கேரளாவில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் மம்மி தெரியல. இடுக்கின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இடுக்கி அப்பவே இருந்துச்சா? இடுக்கி. அப்புறம் வயநாடு இருந்துச்சா? வயநாடுலாம் தெரியல, ஞாபகம் இல்லை. வயநாடு இப்போ இங்கே போயிட்டு தான் எனக்கு தெரியுது. சாந்தா தெரியுது, தெரியாது. ட்ரிவேண்ட்ரமா? வயநாடு எங்கிட்டுன்னு தெரியல. அது என்ன கிட்டையா இருக்கும் போல அவங்களுக்கு. அது கோழிக்கோடு தான் டவுன் இருக்கு வயநாடுக்கு.
அது ஏன் மேம் பேர் கோழிக்கூடு? கோழி அதிகமாக இருக்குமா? தெரியல. காலிக்கட், இங்கிலீஷ்ல வந்து காலிக்கட், ஆ மலையாளத்துல வந்து கோழிக்கோடு. நாங்க அங்கெல்லாம் இருந்திருக்கோம் தானே. ஓ. கேரளாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் நாங்கள். அவங்களுக்கு எனி இன்ஃபர்மேஷன் மழை வருதா ஃப்ரெண்ட்ஸ்? மழை தான் எல்லா இடத்துலையும் வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே மழை இல்லை இப்போ மழை பெய்யல. ஆனால் வந்து மழை சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நாளான்னைக்கு பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் செங்கல்பட்டு விழுப்புரம் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இதுலேயும் இப்போ மழை அதிகமாக வந்துட்டுருக்கு நம்ம ஏரியாக்கள்லேயும். ஆனால் இந்த வாட்டி மலை ஏரியாக்கள் வந்ததில் ஒரு நாள் மட்டும்தான் லீவ் விட்டுருக்காங்க. மீதி இனிமேலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இடையில எப்போ வேணாலும் மழை வரலாம். மழை வந்தா ரொம்ப நெய்னு கஷ்டமா இருக்கு. கேரளாவில இருக்கிறது சகதியாக தான் இருக்கு அவங்க இருக்க ஏரியாவெல்லாம். சகதி மாதிரி இல்லை மேம், தண்ணி அருகையில் ரோட்லேயே பள்ளமான ரோடு போட்டிருந்தாங்கன்னா அதுக்குள்ளே தண்ணி நிற்கிது. ஆமாம். இப்போ நம்ம அன்னைக்கு எங்கேயோ போயிட்டு வந்தோம்ல, தண்ணி அந்த இடத்துல எந்த இடத்துல நிற்கிதுன்னு தெரியல. காலை இங்கிட்டு வச்சா இங்கிட்டு வைக்கிறதா, இங்கிட்டு வச்சா அங்கிட்டு வைக்கிறதான்னு தெரியல. இப்போ அன்னைக்கு காரில் வரையில தான் மலையில் குலதெய்வம் எழுப்பிட்டு வரையில, அதாவது ரோட்டில் பள்ளம் இருக்குது. பள்ளம் ரெண்டு சைடுமே பள்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. காரை டயரை இங்கிட்டு இறக்குமா அங்கிட்டு இறக்குமா, சரி இங்கிட்டு கம்மியாக இருக்க அளவு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு இறக்குனா அதுவும் பெரிய பள்ளமாக இருக்குது. சரி அங்கிட்டு இறக்கோம்னா அங்கிட்டு இறக்குனா அதுவும் பெரிய பள்ளமாக இருக்குது. அப்புறம் இப்படி தான் ஓட்டுறது. அதே நம்ம கையில எதுவுமே இல்லை. என்னதான் பணம் வச்சிருந்தாலும் வாழ்க்கைங்கிறது நம்ம கையில இல்லை. பணம் வச்சிருந்தா மட்டும் சந்தோஷமா ஃபுல்லா சந்தோஷமாலாம் இருக்கிறோம். வேணா ஓரளவு நம்ம எதிர்பார்த்த செஞ்சுக்கலாமே, சேஃப்டியா இருந்துக்கலாம். சேஃப்டினா எப்படி மேமே, நம்ம வந்து பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம், வேலைகள் கம்மியா செஞ்சுக்கலாம், இதுதான் பண்ணலாம். ஆனால் டிரைவிங்ல நம்ம தான் பண்ணி ஆகணும். அப்புறம் வந்து இந்த பார்க்குற ஒர்க்கு அதெல்லாம் நம்ம தான் பார்த்து ஆகணும். இந்த மாதிரி இதெல்லாம் பணம் இருந்தாலும் எல்லாமே கடவுளோட அருளால தான் நம்ம நல்லா இருக்க முடியும். கடவுளோட அருள் தான் வேணும் நமக்கு. கடவுளோட அருளும் கிரகங்களுடைய ஒத்துழைப்பும் இருந்தாதே நம்ம கிரகங்களுடைய நல்லாட்சி நமக்கு எப்பவும் வேணும். சன் டிவில சொல்லுவார்ல, எல்லா கிரகத்தோடைய நல்லாட்சி எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு காலையில சொல்லுவார் அவர் சன் டிவில. அது டெய்லி பழக்கிற பழக்கம் இருக்கா மேம் உங்களுக்கு? நான் டெய்லி பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்போலேருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்க? என்ன எதுக்கு சந்திராஷ்டமம்னா டெய்லி பார்த்துருவேன். இல்லை மேமே, இப்போ அது என்னையிலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க, எப்படி பார்க்க ஆரம்பிச்சிங்க? நான் இப்போ ஒரு 10 வருஷமா அது பார்க்குறேன். 10 வருஷமா பார்க்குறேன். ஃபஸ்ட்டுலேருந்தே எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அந்த இந்த அம்மா சொல்லிதான் எனக்கு அதெல்லாம் தெரியும். மெகா டிவில அந்த பாரதி ஸ்ரீதர் அவங்க சொல்லிதான் நான் இந்த ஆத்மீகத்துக்குள்ளே வந்தேன். அப்படியா? அதுக்கு முன்னாடி எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த ஆத்மீகத்துக்குள்ள வந்தது பாரதி ஸ்ரீதர் சொல்லிட்டேன். அவங்கதான் குலதெய்வம் போய் கும்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதுல இருந்தே போறது அவங்க சொல்லிதான் இது. அதுக்கப்புறம் இதுலயுமே நல்லாதான் சொல்றாங்க. சன் டிவிலயுமே சன் டிவிலயும் அவர் யாரு, வித்யாதரன். அவர் சொல்றதுமே கிளியரா தான். அவரும் நல்ல விவரமா தான் இருக்காரு. நல்லாதான் சொல்றாரு. நல்லா கணிச்சு சொல்றாரு. அவர் சொல்ற சனி ஞாயிறு சொல்றவரு கொஞ்சம் இழுத்து சொல்றாரு. எவரு கொஞ்சம் ஷார்ட்டா நல்லா சொல்றாரு. இது செல்வி மம்மி. செல்வி கரெக்டா இருக்கும் கணிப்பு. அப்போ அவரை கைக்குள்ள வச்சிருக்கவங்க எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா மம்மி? இல்ல அது ஒண்ணு. அவர் ஆனா சொல்றாரு, இந்த மோடிக்கெல்லாம் என்னமோ சொன்னாரு. மோடிக்கு இவருக்கெல்லாம், ஆனா அதெல்லாம் நடந்துச்சானு தெரியல. அவரு பிஜேபியில தான் மம்மி இருக்காரு. பிஜேபியில தான் இருக்காரு. இப்போ அவர் நினைச்சாருன்னா பிஜேபி எல்லா நாளும் கரெக்டா இருக்குன்னு சொல்லலாம்ல. அப்படி இல்ல. இந்த இதுல கேக்குறேன், இது நம்ம ரூட்ல அப்பா இப்ப நாட்டுக்கு நாட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா ஐயர் வச்சு இதை வச்சு இவங்க மந்திரம் தந்திரம் பண்ணலாம்லப்பா அப்படின்னு கேக்குறேன் அப்பாட்ட. அப்பா சொல்றாரு, அப்புறம் ஏன்டா ஒருத்தன் எல்லையில இருந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, 4 இது ஐயரை வச்சு மந்திரத்தை ஊதி அவன் எதிரி வேண்டாம்னு அழிக்க வேண்டியதானே. ஆனா அப்படி எல்லாம் முடியாது தானே. இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப வந்து பாகிஸ்தான்ல ஒருத்தன் அழியணும், இங்க இருந்து மந்திரம் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட கொடுத்து ஓம் இந்த ஓம் மந்திரம்லாம் சொல்லி ஈஸியா அழிச்சிட முடியும்னா பாகிஸ்தான்ல எத்தனை பேரை யார் அழிக்கிறது? அதே அவர் சொல்றாரு, அப்படி எல்லாம் இருந்தா ஏன்டா இத்தனை பேர் காத்துக்கிட்டு காத்துக்கிட்டு இத்தனை பேர் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. ஆமா, 4 ஐயர் உட்கார வச்சுட்டு கடிச்சு விட்டுக்கிட்டாங்கள அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சு வச்சு நம்ம வாட்டுக்கு வரலாம்ல. அதை விட்டுட்டு
இத்தனை பேருக்கு அவகாத்து, இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து, இத்தனை பேருக்கு இதுன்னு அவங்க உயிரை அதுல போயிடுது. ஆமா ஆமா, அதுலயே நேரம் சரியில்லைன்னா அதுலயே போயிருது. அதே அவர் சொல்றாரு. அப்பனா மந்திரத்துக்குலாம் அந்த அளவுக்கு பவர் இல்லை. இல்லை மேமி, மந்திரத்துக்கு பவர் இல்லை மீன்ஸ் மந்திரம் வந்து ஒரு இதை வளர்க்குறதுக்கு தான். இப்போ வந்து கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாது. நான் இப்போ வந்து ஹோமம், கணபதி ஹோமம், இந்த மாதிரி சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, அந்த மாதிரி நல்ல இதுக்கு வளர்க்குறதுக்கு தான். இப்போ வந்து நீங்கள் இப்போ ஒருத்தவங்களை ஒரு நாட்டில் இருக்க எதிரியை அழிக்கணும்னா அதுக்கு வந்து ஒன்று ஆயுதங்கள், ரெண்டாவது வந்து இந்த கிருமிகள் இருக்கு பாருங்க. கொரோனா அவங்க அனுப்பிவிட்டாங்கல்ல சைனால இருந்து, அந்த டாங்லி சொல்ற மாதிரி 7ஆம் அறிவுல சொல்ற மாதிரி, 7ஆம் அறிவுல சொல்ற மாதிரி கரெக்டா வந்து நாய்க்கு இன்ஜெக்ஷனை பாஸ் பண்ணுவேன். அந்த நாய் போய் தட்டுல வாய வைக்கும். அந்த தட்டில் வாய வைக்கிறத நம்ம எடுத்து சாப்பிடுவோம், நம்மளுக்கு அந்த நோய் வரும். அந்த நோய் வர்றத பக்கத்து வீட்டுக்கு போவோம், அந்த நோய் பக்கத்து வீட்டுல இருந்து இந்த தெருக்கு பரவும், இந்த தெருல இருந்து நம்ம இது அரிமளத்துக்கு பரவும், அப்படியே அரிமளத்துலேருந்து அப்படியே புதுக்கோட்டைக்கு போகிறோம், புதுக்கோட்டையிலேருந்து திருச்சிக்கு போவாங்க, திருச்சிக்கு போகிறோம், திருச்சியிலேருந்து சென்னை போவாங்க, சிங்கப்பூர் போவாங்க. அவங்களுக்கு அப்படியே பரவி 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 ஒரு நாடையே அழிக்கிற அளவுக்கு கொண்டாந்துருவாங்க கிருமினால மட்டும். கடைசி இத்தனைக்கும் ஒரு கிருமி ஒரு இதுக்கிட்ட பாஸ் பண்ணுறது. ஆனால் இப்போ வந்து இப்போல்லாம் அந்த மாதிரி வந்துருச்சு மம்மி, அழிக்கணும்னா கிருமி வந்துருச்சு. மந்திர தந்திரம்லாம் தேவையில்லை. ஆமாம், மந்திர தந்திரம்லாம் யூஸ் பண்ணுறோம்னா அது வந்து ஒரு நல்லதை வளர்க்குறதுக்கு தான். ஒரு இதை நல்லா வளர்க்கணும்னா அதுக்கு மந்திரம். இப்போ வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்றது, பரிகாரம் பூஜையுமே உனக்கு ஒரு நேரம் தான் சரியா வருமா? நம்ம இப்போ பரிகாரம் பண்றோம்ல, ஆமா ஆமா ஆமா, இந்த பரிகாரத்தை பண்ணா பொண்ணுமா அப்படியே நல்லா இருப்பான்னு, அதுவும் உனக்கு சரியா வராதான். பரிகாரம்ங்கிறது நம்ம மனசுக்கு தானே தவிர அது வந்து சரியா வராதான். இல்லை மேமே, அதுதான் அந்த சாமிக்கு வேணுங்கிறது தான் பண்ணிடுறோமே. இப்போ வந்து மெலிங்கம்மனுக்கு பொட்டுக்கு பண்ணி சாத்தணும்னு சொல்கிறான், சாத்திட்டா அந்த அம்மனும் திருப்தி அடைஞ்சிடும், நம்மளுக்கும் கரெக்டாக தானே வந்துடும். ஆமா, அது சொல்றாங்க. அது மாதிரி இந்த இந்த கோயிலுக்கு, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறவங்களுக்கு இந்த சாபம் இருக்காது. முன்னோர்கள் சாபம் இருந்தாலும் அது வந்து பிரதிபலிக்க விடாது. அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நல்லதை மட்டுமே கொடுக்கும். அந்த மாதிரி தான் கொடுக்குது. குலதெய்வம் கோயிலுக்கு போறது எனக்கு முன்னாடி எல்லாம் முரு ஜென்ம பாவம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஜாதகத்தை. இப்ப யாரும் சொல்ற மாதிரி தெரியல, சொல்லல, அது இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி காட்டிடுது பாரு. அதே மாதிரி மேம் இந்த கோயில்ல புறாரம் சுத்துறோம்ல, அது நம்ம எவ்வளவு சுத்துறோமோ அவ்வளோ பாவங்களுக்கு போயிடுமா, பாவம் போயிடுமா. 108 பாவங்கள் வந்து இந்த கெட்டது செய்யறதுனாலதான் செய்யறதா மேமி. அப்ப நிறைய தெரியாம செய்யற பாவம் கூட பாவத்துல வராது. நீ வந்து இப்ப என்னை அடிக்கிற தெரியாம அடிக்கிறேன்னா அது பாவத்துல வராது. நம்ம ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறோம் பாரு, அது பாவத்துல வரும். வேற என்னென்ன பாவம்? நம்ம அவனை எப்படியும் வஞ்சம் பண்ணிக்கிட்டு நம்ம அவனை கவுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் பெரிய பாவம். ஆனா அப்படித்தானே பண்றாங்க இந்த நாடகத்துல. சொல்றாங்க வீட்டுக்குள்ளே லேடிஸ் இருக்காங்க, நாத்தனார் இருக்காங்க, இந்த ஜென்மம் இல்ல அடுத்த ஜென்மம் அனுப்பிப்பார். இப்ப எல்லா நாடகத்திலயும் பாருங்களேன், மாமியா மருமக அந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே வெஞ்சன்ஸ். வெளியே பார்த்தா இது நல்லவங்க மாதிரி, வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்றாங்க. அப்புறமே சாந்தாமுத்துக்கு குணமாயிடணும். அவங்க எத்தனை பேரை சிரிக்க வைக்கிறாங்க. அவங்க நல்லா உழைக்கிறாங்க, நல்லா உழைச்சுதான் அவங்க முன்னுக்கு வந்தாங்க. ஆமா, அவங்க யாரோட ஹெல்ப்லயும் வரல, உழைச்சுதான் அவங்க இப்பயுமே வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பவுமே எல்லா 3 சேனல்லையும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் அடுக்களை குடும்பத்துக்கு தான் பார்த்தேன். இது 3 சேனல்லையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெளியே சிரிக்கணும், மக்களை சிரிக்க வைக்கணுங்கிறக்காக சிரிக்கிறாங்க. அந்த பையன் எங்கேயோ கோயம்புத்தூர் கேரளாலே இருந்தானே, வந்துட்டானா? பெங்களூர்ல தான் இருக்கேன். பிள்ளைய 2 வீட்டுல தான் இருக்குது. அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வரலையா? அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அது நாய் கடிச்சது தானே, இதுக்கு என்ன பண்ண முடியும்? ஆமா, அவன் படிக்க போயிருக்கேன். ஆமா, லீவ் விட்டா தானே வர முடியும். இந்த பையனே ஆஸ்பத்திரிக்கு வரல. இவன் ரெண்டாவது சின்ன பையன். புருஷன் முன்னாடி 2 பேரும் தான் போறாங்க. ஆம்புலன்ஸ்லயே போனாங்க. அது சொன்னுச்சு, ஆம்புலன்ஸ்ல போறதுக்கு 2 நாள் முன்னாடியே ஒரு கனவு கண்டுச்சான். ஒரு கனவு கண்டா ஆம்புலன்ஸ்ல போற மாதிரியே இருக்கு, அந்த 108ல போற மாதிரியே இருக்கு, யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்கா. ஆனா இது சிரிச்சுக்கிட்டு தான் போதான், பையனோட சிரிச்சுக்கிட்டு தான் போற மாதிரி இருக்கு. அதனால யாருக்கும் ஒண்ணும் இல்லை. ஆனா இதுக்கு
வர்றதுக்கு 2 நாள் முன்னாடியே கனவு வந்துருமா? ஏதாவது தெரிஞ்சிருக்கு. கனவு வந்துருமா எப்பயுமே? ஏதாவது நமக்கு ஏதோ ஒரு இது நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே கனவு வந்துருமா? 2 நாள் முன்னாடியே. அந்த மாதிரி இந்த 2 நாள் முன்னாடியே கனவு வந்துச்சா இவங்க புருஷன் முன்னாடி 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா என்னடா அது அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா நாய் கடிச்சு இவங்க ஆம்புலன்ஸ்ல போறது அதே நேரம் அந்த இன்னொரு சேட்டன் அவங்களுக்கு பக்கத்துல உள்ள சேட்டனா அந்த ஆம்புலன்ஸ்ல வந்தாராம். இதுவுமே அவங்க கனவுல பார்த்தாங்களாம். அந்த மாதிரி எனக்கெல்லாம் ஒவ்வொருக்கா வந்துருக்கு. எதுவும் நடக்க போறதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் முன்னாடியே தெரியும். முத்துமின அந்த நான் இடிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன அம்மா உனக்கு என்னமோ ஏதோ ஆயிட்ட மாதிரி கனவு இல்லைமா அப்படின்னா அது கரெக்டா 2 நாள் ஆன உடனே இந்த மாதிரி இல்ல அடிச்சு. ஒரு சிலருக்கு அது வீட்டு மேல அது எப்படி மேம் இப்போ வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்றாங்க. உள்ள ஆள் மனசுல அதை பத்தி நினைக்கிறதுனாலதான் நம்மளுக்கு கனவா வருது. ஆமா அதுதான் ப்ராக்டிக்கல். ஆமா குடும்பத்துல பொறுப்பா இருக்கிறவங்களுக்கு தான் அது வரும். யார் பொறுப்பா இருக்கிறோமோ அவங்களுக்கு வரும். இது ஏற்கனவே ஒரு படத்துல வந்திருக்கு 100வது நாள் இதுலயோ இந்த அட்டை படத்துல போடுறது குமுதம். அந்த அட்டை படத்துல போடுறது முதல் வாரமே அந்த பொண்ணு சொல்லிடும் இதே அட்டை படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிடும். அது மோகன் நளினியும் நடிச்ச படம் பேய் படம் தான் 100வது நாள். பயமாவே இருக்கும். ஆனால் அந்த காலத்து படம்லாம் திக்கு திக்குன்னு கொண்டு போவாங்க. எல்லாமே பயமாகவே இருக்கும். நிறைய இருக்குல்ல தியேட்டர்ல எல்லாம் அப்படியே இது வச்சிருப்பாங்க. லைட்டா தியேட்டருக்கு ரொம்ப சவுண்டே ஒரு மாதிரி சவுண்ட் பாக்ஸ் வச்சிருப்பாங்க திக்கு திக்கு இடத்துல எல்லாம். இப்பெல்லாம் பேய் படம் பயமாவே தெரியல எல்லாமே. இல்லை நம்ம வளர்ந்துட்ட மாதிரி தெரியல. சின்ன பிள்ளைலாம் தாரணேஷெல்லாம் பேய் படம் பார்க்குறேன். இப்பெல்லாம் எல்லாம் அப்படிதான் பண்ணுதுங்க. என்னென்ன மேம் இருக்கீங்க? இந்த வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இது பண்ணி வச்சிருக்கேன். இது என்ன மேம் ஆப்பிள் உங்களுக்காக? ஆப்பிள் எனக்காக நறுக்கி வச்சிருக்கேன். வலிகனமாக்க ஆப்பிள் சாப்பிட பிடிக்குமா? ஆமாம் ஆப்பிள் சாப்பிடணும் போல சரி. அப்புறம் கொத்தமல்லி அரைஞ்சி வச்சுருக்கேன். நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் ஒரு நடை இட்லி ஊற்றணும். ஊற்றிட்டு குழம்பு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஆதரவில் தான் வரணும். எங்களுக்கு வியூஸே போகல ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ நல்லா இல்லையா? ஏன் எந்த கமெண்ட்டுமே வரல? வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா சொல்லுங்கள். வேறு எதுவும் சேஞ்சஸ் எதுவும் பண்ணணும்னாலும் சொல்லுங்கள். எதுவும் பண்ணணுமா? எங்கள்கிட்ட மற்ற வீடியோலாம் ஹோம் டூர் காட்டுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கலாம் சொல்கிறாங்க. எங்ககிட்ட ஏன் இன்ட்ரெஸ்ட் காட்டி யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் கமெண்ட் வருது 1-2 வருது. ஆனால் வந்து விருப்பப்பட்டவங்க கேட்கல. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லல. எங்களுடைய வீடியோ இன்ட்ரெஸ்டாக இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி பேசுறது இப்படி இருந்தால் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள். நாங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு இப்படி பேசுகிறதே டெய்லி ரொட்டீன் ஒர்க்லாம் பார்த்து போடலாம். அப்பப்போ வந்து கிளிப் எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்காதனால இது ஒரே வழியை உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து போடுறோம். அதனாலதான் அப்படி எடுக்கிறதுனால எடுக்கலாம். அப்படியே அன்னைக்கு உள்ளதை எடுத்து வச்சு அப்படியே சேர்த்து போட்டுறோம். நம்ம வாய்ஸ் கொடுக்கணும். அது சிரமம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.